திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் சேகுவாரா இணைந்திருக்கிறார். நிறைய பேசுவோம் அவரோட. வணக்கம். வணக்கம். ஜனநாயகனை வசமாக என்டிஏ கூட்டணிக்குள்ளால மாட்டிட்டாங்க போல். எதுக்கும் அசராதவர், இதுக்கு அசந்தார். அவ்வளோ பெரிய நெருக்கடி. டெல்லிக்கு ஓடுறாரு, அமித்ஷாவை முக்கியமான தலைவர்களை பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும் உண்மையில்? நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, அங்கெல்லாம் போகலை, அங்கேயும் கூப்பிடவும் இல்லை. நமக்கு கிடைச்ச தகவல் என்ன சிக்கல்னா, அண்ணன் அனாதை ஆகிட்டார். அரசியலில், குடும்பத்தில் இல்லை, அரசியலில் அனாதை ஆகிட்டார். நம்ம பர்சனல் பேச மாட்டேன், பர்சனல் நம்ம பேச மாட்டேன். அரசியலில் அனாதை ஆகிட்டார். அவர் வருவார், இவர் வருவார், அவர் மட்டும் வரல, அவரையும் கூட்டிகிட்டு வராரு. இவர் வராரு, ஞாயிற்றுக்கிழமை பிடிஆர் ஜாயின் பண்ணுறாரு, ஆடி போனால் அன்பில் மகேஷ் வராரு, அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க. கடைசியில் என்ன கதையாயிருச்சுன்னா, தேமுதிக நம்பி இருந்தாங்க. விஜயகாந்துக்காக பெருசாக கட்டுரையெல்லாம் வச்சார் மதுரை மாநாட்டில். முடிஞ்சு நாசமாக போச்சு. காங்கிரஸ் வந்துருச்சு, நாளைக்கு வந்துடும். பிரவீன் சக்கரவர்த்தியே சொல்லிட்டாரு அப்படின்னு பேசுவார்ல, அந்த இவர் யாரு, வேலுச்சாமி பேசிட்டாரு, அவர் தான் காங்கிரஸ் நீங்க நம்பிட்டாங்க. மாணிக் தாகூர் பேசிட்டாரு, நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல அதுதான் காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஆனா அதுவும் முடிஞ்சு போச்சு, நாசமா போச்சு. இவங்க மழையா நம்பி இருந்தது காங்கிரஸையும் தேமுதிகவும் வரல. சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது சைட்ல இருந்து கூப்பிட்டு, ஒரு பாய் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. என்னங்க இல்ல, அவர் மட்டும்தான் அவர்தான் இருந்தாரு. கிளம்புறேன், என்னங்க கிளம்புறீங்க, என்ன உட்காருங்க இருங்க, உன் கூடலாம் ஒரு மனுஷன் இருப்பானா, சி போ அப்படின்னு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இல்ல, இன்னொன்னு, அவர் விஜயை இதுவரை பார்க்காம தான் கூட்டணிக்குள்ளால சேர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு மெகா கூட்டணியை நான் பார்த்ததே இல்லை சார். அவங்க போன வருஷம் நோன்பு திறக்கிறதுக்காக அவங்க தான் வச்சிருந்தாங்க. அவங்க தான் போய் கூட்டு போய் நோன்பு கஞ்சி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த தடவை விஜய்க்கு கஞ்சிக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. கஞ்சிக்கும் வழி இல்லை. ஆமா, அப்படி ஆகி போயிருச்சு. இப்ப யாருமே கூடவும் இல்லை. கூட இருக்க ஆளுங்க எல்லாரும் கட்சியை விட்டு வெளியில போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது அண்ணன் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் சிபிஐல கோத்து விட்டார்ல ஆதவர்ஜனை. இப்ப யாருமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்டிஏ நம்மளை கூப்பிடுது, இந்தியா அலையன்ஸ் நம்மளை கூப்பிடுது, அதை நாம இது பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க என்டிஏ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, போன வாட்டி வாங்கின அதே 66 நம்ம வாங்கிடுவோம். அந்த தொகுதிகள் அதே 66 நம்ம வாங்கிடுவோம். எங்கேயாவது மிஸ் ஆகுதுன்னா, எங்கேயாவது அதிருப்தி இருக்குன்னா, வேற எங்கெல்லாம் திமுக அதிருப்தியில் இருக்காங்களோ அதை கவர் பண்ணி 66 மேனேஜ் பண்ணுருவோம் அப்படின்னு அதிமுக முடிவுக்கு வந்துருச்சு. பாஜகவோட ஒரே முடிவு, திருப்பரங்குன்றத்தை தொகுதியை கைப்பற்றிட்டா நம்ம தமிழ்நாட்டையே கைப்பற்றிட்ட மாதிரி அப்படின்ற நெரேட்டிவ் அவங்க போயிட்டாங்க. அதனால இந்த சல்லிப்பை கவனிக்கல, வேணாம் நீ வரவே வேணாம் போன்ட்டாங்க. இவங்களா கதைகள் எல்லாம் கசிவிடப்படுறது யாருடைய தரப்புல இருந்து? நம்ம ஷில்பா குமார் வாய்ஸ் ஆஃப் காமன் டீம் தான். அப்ப இவங்களா கூப்பிடுறாங்க, அவரு கூப்பிடுறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி சொன்னாங்களா, அவரு வராரு, இவர் வராரு, அவரு கூட அவரை கூட்டிட்டு வராரு, புரட்சி வெடிக்க போகுது, புரட்டாசி வரப்போகுதுன்னாங்கல்ல, அப்பெல்லாம் யாரும் வரல. இப்ப என்னன்னா, என்டிஏ கூப்பிடுறாங்க, மோடிக்கும் அவருக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கு, அமித்ஷாவே விஜயோட ஃபேன் தான் அப்படின்னு நீங்க கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்க கூப்பிடல. இப்ப என்னன்னா, இது எங்க போய் முடியும்னா, தெளிவா சொல்றேன், எப்போவுமே நான் கரெக்டாக சொல்லிடுவேன். இன்னொரு 10 நாளில் காங்கிரஸ் கூட்டணி திமுகவோட உறுதியாக போகுது, இவங்க நக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் நடந்துருச்சு. தேமுதிக திமுகவோட வரப்போகுதுன்னு சொன்னால் நடந்துருச்சு. இருந்த ஒரு கட்சியும் போக போகுதுன்னு சொன்னால் நடந்துருச்சு. இப்போ இதையும் சொல்கிறேன், ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு அண்ணன் சிபிஐ விசாரணை இருந்தாலும் பாஜகவுக்கு அடிப்பணியாமல் தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாரு பாரு. என்டிஏ மோடியே கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு சொல்லி தனித்து போட்டினார்ல, இவர் தாண்டா தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக இந்த பிளான் எல்லாம் ஓடுது. இந்த பேச்சு இன்னும் 4 நாள்ல நடக்கும். இல்ல, அப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யாரும் பேச கிடையாது. அவர் அப்படியே கோவாக்கு போய் கோவால இருக்கக்கூடிய இங்க ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இருக்காருல்ல, இங்க ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் மோகன்ஜின்னு, அவர் புரோக்கர் வேலையா பாக்குறாரு. எனக்கு அவர் போட்ட ட்வீட் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நடிகையோட வந்ததை எல்லாருடைய கேள்விகளுக்கும் அவர் வீடியோவில் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு இவர் போட்டார். ஏண்டா நீ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாலே நாடக காதல்னு சொல்கிற நாய் நீ, எனக்கு புரியலையே. இவங்க என்ன இது, இவர் கட்டின மனைவியை பழி வாங்கிட்டு அழுக வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட சுற்றுறாரு. அப்போ இதுக்கு பேர் என்ன காதல் இவங்க சொல்லுவாங்க, இதை புனிதப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்க அம்பலமாகுது இங்கே எல்லாம். இப்போ என்னன்னா, யாருமே வரல, சும்மானா யாரையாவது இல்லாத ஒரு ஆள், அரசியலுக்கே இல்லாத ஒரு ஆளை வச்சு கிளப்பி விடுவோன்னு மோகன்ஜியை வச்சு கிளப்பி விடுறது, யாரையா வச்சு கிளப்பி விடுறது. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ அந்த பிஸ்மிக்கெலாம் ஒரு ஓரத்தில் ரோஷமான சூடு சொரணை இருக்குது போல். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, பாஜகவோட கூட்டணிக்கு போகிறதும்
விபச்சாரம் பண்ணுறது ஒன்றுன்னு ட்வீட் போடுறாரு. ரொம்ப ஆதரிச்சு பேசிட்டு இருந்தா. இன்னொருத்தன் ஒரு ஃபேக் ஐடி மாதிரி இருந்தான், விஜய் ரசிகர். அவன் சொல்லிட்டான், பாஜகவோட கூட்டணிக்கு போகிறதும் தான் மலத்தை தானே திங்கிறதும் சமன்ட்டான். அவன் சொல்லும் போதே முகம் சுளிக்குது. அவ்வளோ அவ்வளோ வேதனை வெறுப்பில் இருக்கான். நமக்கு ஒரு வேளை அது கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். ஏன்னா முகம் வந்து ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் சங்கி வேஷத்தில் இருக்காங்கன்னு. இப்போ ஒரு ஐடென்டிட்டி வந்துருச்சு. இது ஒன்று மட்டும்தான் தெரியல, இதுவும் போயிருச்சுன்னா தெரிஞ்சிடும். வாடா ராஜா, நீ இதுக்கு தான் இவ்வளோ ஆட்டினியா. ஆனால் அந்த கூட்டத்திலையும் மானம், சூடு, சொரணை, தமிழ்நாட்டு ரோஷம், மாநில உரிமைக்காக பேசக்கூடிய ஒரு சில கேரக்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் தனியாக நம்மகிட்ட வந்துடும். அதெல்லாம் தனியாக வந்து ஒரு பெரும் கூட்டத்தோடு வந்துடும். இந்த சங்கி கூட்டம் எல்லாம் அங்கே போயிடும். இப்போ கூட்டம் அவசர அவசரமாக நடந்த இந்த மாவட்ட குழு கூட்டம்லாம் சும்மா மாவட்ட செயலாளர் என்ன எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக பேச்சு போட்டாங்க. இதில் நம்ம இந்த ஃபர்வேஸு, பல் டாக்டரு, அப்புறம் இந்த ஈசியா சரவணன் எல்லாம் போகலான்ட்டாங்க. அவங்க போகலான்னு சொல்கிறதுக்கு பின்னாடி என்னென்னா, அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடச்சிரும். அது போதும். எம்எல்ஏ சீட்னா எப்படியும் அதிமுக ஓட்டு வந்துடும், விஜய் ஃபேன்ஸ் ஓட்டு வந்துடும், பாஜக ஓட்டு வந்துடும், வன்னியர் ஓட்டு வந்துடும். அப்படி இப்படி எல்லா கணக்கு போட்டு ஒரு எம்எல்ஏ ஆயிடலாம். அதனால் நம்ம போயிடலாம். இல்லை, உண்மையிலே வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்களா இவங்க? ஒரு 4 சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டு அவங்க போய் கூட்டணியே வச்சா கூட அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இனி தமிழ் சினிமாவில் ஒருத்தர் நடிகர் வந்து அரசியல் தொடங்குறாரு அப்படின்னா, அவன் களப்பணி இல்லாமல் வந்து தொடங்குனான்னா அவனை அடித்து விரட்டிடுவாங்க தமிழ் மக்கள். களப்பணி இல்லாமல் மக்களுக்காக நீ பேசாமல் வந்து ஒரு அரசியலை தொடங்குனா விஜய்க்கு ஏற்படுற நிலைமை உனக்கு ஏற்படும், நம்ம காமிச்சிருவோம். அதனால் அந்த ஆள் கூட்டணி வச்சா ரொம்ப 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 நல்லது. கூட்டணி வைக்கலாம் கொஞ்சம் லேட்டாக அடிச்சு அனுப்புவோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாலே பல முன்னுதாரணங்கள் இருக்கு. இப்போ சரத்குமார் அவர்கள் வந்தது, கனவுல மாமியார் வந்தார். மாமியார் வந்து எனக்கு வந்து 2 மணிக்கு என்ன சிஎம் என்னன்னு தெரியல, அது தனி கதை. பாவம் அவங்க கட்சியில் ரோசம் உள்ள 2-3 பேர் இருக்காங்க. யாரை கேட்டு கட்சியை 2-3 பேர் தான். அந்த 2-3 பேரும் யாரை கேட்டு கட்சியை கிளச்சிங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. கட்சியிலே நம்ம 4 பேர் தானே. அப்புறம் அந்த தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஒரு 3 பேர் இருக்காங்க மொத்த கட்சியிலையும். அவர் சைக்கிளை ஓட்டிட்டு இருக்காரு. முன்னத்த கேரியர்ல ஒருத்தர் இருக்காரு, பின்னால கேரியர்ல ஒருத்தர் இருக்காரு. அவ்வளவுதான் அந்த கட்சி 3 பேர். ஜான் பாண்டியன் சொல்லவே வேணாம், சூப்பரு. அப்புறம் வேற யாரும், இந்த வேலூரில் ஒரு ஆள் இருக்காப்புல. அப்புறம் ஆகச்சிறந்த பெரிய கட்சிகள் இவங்க தான். எனக்கு தெரிஞ்ச அதிமுக மட்டும்தான் அங்கே பெரிய கட்சி. பாஜக கூட பெரிய கட்சி கிடையாது. பாஜக முதுகுல ஏறி ஜெயிச்சது தான், அதிமுக முதுகுல ஏறி ஜெயிச்சது தான் பாஜக. 2வது பெரிய கட்சினா பாமக. அதுவும் இப்போ இல்லை. 6 சீட்டை ஜெயிச்சுட்டு அதில் பாதியாக நிற்கிறாங்க. 3 எம்எல்ஏ அங்கே, 3 எம்எல்ஏ இங்கே. அப்போ ஏற்கனவே அது ஓட்ட உரசல் இயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பளம் தான். இதில் நம்ம அண்ணனும் போய் ஏறி சவாரி பண்ண போகிறோம். இதில் வேற இப்போ இந்த சசிகலா அம்மையார் வந்து இவரை பார்த்துருக்காரு, ராமதாஸை வந்து பார்த்துருக்காங்க. எதுக்கு இந்த பழைய ஓய்வு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்துட்டேன், அதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணலாம். தென்னை மரத்தோட வந்திருக்காங்க. தென்னை மரத்தோ அது என்ன பூதாக்காவா, பூமிகாவா, பூமாக்காவா? ஐயோ, இதை மனப்பாடம் பண்றதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிருமே. சாரி சின்னம்மா. என்ன எனக்கு தெரியல. 2 பேரும் இவர் நம்ம சிஎம் வேற இந்த நேரம் பார்த்து பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்றதுக்கு ஏதாவது இல்ல? இதுல என்ன விஷயம், இவங்களுக்கு எலிஜிபிள் இல்லையே. என்ன விஷயம்னா, இவர் ராமதாஸ் அவர்களும் சின்னம்மா அவர்களும் வந்து கூடி பேசி தாவேக்கா கூட போய் கூட்டணி வைக்கிறதாக நினைச்சு பாருங்க. அதாவது கடைசியில தாவேக்கா எங்க வந்து நிக்குன்னு வருங்க. அவங்க எல்லாம் அடுத்து ஒரு கூட்டம், ஒருவேளை இமேஜின், ஒருவேளை சசிகலாவும் ராமதாஸும் போயிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஒரு கூட்டம் வைப்பாங்க. எப்படி விஜய் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டு வந்துருவாரு. சசிகலா பத்தில அவங்க அம்மா சோபா உட்காந்துருப்பாங்க. நீங்க யாரு? நான் சசிகலா. நீங்க யாரு? சோபா. நான் உங்களை பார்த்ததே இல்லை. நான் கூட தான் உங்களை பார்த்தது இல்லை. இந்த பக்கம் நம்ம ஐயா அவர் ராமதாஸ் ஐயா பேர் பண்ற தலைவர் நம்ம எஸ்எஸ்சி கூட உட்காந்துருப்பார். என் பையன் உங்களை கூட்டு வந்தானா அப்படின்னு அவர் அங்கே கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவரு என் பையன் என்ன காலை வாரி விட்டான், உன் பையன் உன்ன காலை வாரி விட்டான்னு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் நிலைமை. பாவம். ஏன்னா இன்னொரு வயசான பேசி ஒரு ஆள் இருக்காரு, பண்ருட்டி. அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, அவர் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்காகவே கட்சி ஆரம்பிச்சு போறதுக்கு யாரும் இல்லை. நம்மளால ஆனா சரியான வாய்ப்பு. இந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஃபாரின் போகணும்னா நீ உடனே ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று செஞ்சா உடனே ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க.
ஏதோ ஒண்ணு அதுக்காக டக்குன்னு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சா விஜய் சேர்த்துக்கிறாரா? ஒரு புது கட்சி ஆரம்பிச்சா விஜய் சேர்த்துக்கிறாருன்னு பண்ருட்டி ஒரு புது கட்சி, சசிகலா ஒரு புது கட்சி, புகழேந்தி ஒரு புது கட்சி, எல்லாம் திடீர்னு ஒரு புது கட்சி. வேற யாரும் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, யாரும் ஞாபகம் இல்லை. இல்லை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னால் இப்போ இல்லை கொஞ்ச காலத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம் ஆகணும்னா இந்த படிச்சுட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்னா பாம்பே வரை போயிடுவான். போயிட்டு வந்து ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். விசா கையோட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் நடக்கு. இப்படி பல கதைகள் நடக்கு. இவங்க வந்து இந்த கட்சியில் ஆமா அதுதான் நடக்குது. என்ன செய்யறது? ஓகே கட்சி ஆரம்பிச்சா சேர்த்துக்கிறாரம்பா. அப்படியா? ஒரு கட்சி ஆரம்பி 8 பேர் போதும். தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் ஒரு 4 பேர், அவ்வளோதான் போதும். துணை பொறுப்பில் அவ்வளோ சேர்த்துக்கலாம். 8 பேர் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்போ நாளைக்கே ஒரு கட்சி வா அம்மா நம்ம சின்ன அந்த விவேக் ஒரு காமெடி வரல, இது ஏற்கனவே இருக்கு, இது மாத்திரை விளம்பரம், அப்போ இது வந்து வேற, இப்படி வச்சுக்கலாமா பேசாமல் இப்படி வச்சுட்டு வருவார் விவேக். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னத்தோட வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். புகழேந்தி ஒரு புது கட்சி, அது என்ன கட்சின்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த இவர் மீசை வச்சுட்டு ஒருத்தர், பழைய எம்பி ஒருத்தர், மீசை எல்லாம் இருக்கு. அது என்ன எறா மீசை மாதிரி ஒரு அதிமுக பழைய எம்பி, எம்ஜிஆர் காலத்தால் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவில் தாவேக்கா ஸ்டாண்ட் எடுத்தாரு. அப்புறம் இப்போ அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு. கூப்பிட மாட்டாங்க தம்பி, அகைன்ஸ்டா பேசணும்னு ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பல பேர் தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சு எத்தனை அதிமுக இருக்குன்னே தெரியாது. இப்படியே விட்டா தொகுதிக்கு ஒரு அதிமுக வந்துடும். ஒவ்வொரு தொகுதிக்கு அதிமுக. நீங்க எத்தனாவது தொகுதி? நான் தான் புளியங்குளம் தொகுதி அதிமுக அப்படின்னு ஒவ்வொருக்கும் ஒரு தொகுதி வந்துடும். விஜய் வந்து யாருக்கெல்லாம் பென்ஷன் வாங்காமல் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அரசியலில் ஓய்வு பெற்று காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்கும் மறுவாழ்வு மையம் மாதிரி விஜய் கதவை திறந்து வச்சிருக்காரு. ஆனால் இவங்க அந்த வந்த புதுசில் வந்து பேசினது ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு தரும், எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இன்னைக்கு சீட்டு வர விஜயகாந்த் ஃபார்முலாவை நம்பினாங்க. விஜயகாந்த் பின்னாடி கம்யூனிஸ்டுகள் போயிடுவாங்க, விஜயகாந்த் பின்னாடி விசிகா போயிருந்தாங்க, விஜயகாந்தையும் முதலமைச்சர் வேட்பாளரையும் அறிவிச்சு மக்கள் நல கூட்டணின்னு அறிவிச்சாங்க. அன்னைக்கு இருக்க அரசியல் சூழல் வேற. எனக்கு தெரிஞ்சு சில கம்யூனிஸ்டுகளும் சில விசிகாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு செய்தது ஒரு பெரிய தவறாவே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மாற்றுன்றது ஒன்று நோக்கி போனதுடைய விளைவு தான். தேர்தலுக்கான கூட்டணி வேற, மக்களுக்கான பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனை கொள்கை வேறங்கிறத அப்புறமா புரிஞ்சுக்கிறோம். தேர்தல் நேரத்தில் அதிகாரத்தை கைப்பற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆளும் அரசாங்கத்தை கூட எதிர்த்து பேச முடியுங்கிறத நம்ம அப்புறம் புரிஞ்சுக்கிறோம். நம்ம அந்த திமுக அரசாங்கம் 2006-10 நடந்த அந்த அவங்க மீது இருந்த கோபம், அதிமுகவை தேர்வு செய்கிறோம். அதிமுக மேலேயும் பயங்கர கோவம். 2011 15 வரைக்கும் என்ன இவங்க அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, என்ன இவங்க அராஜகம் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த திமுக ஆளுங்களும் அரெஸ்ட்டு. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரும் அரெஸ்ட்டு, டப்புன்னு அரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு கோபம் வர ஆரம்பிச்சுது. அப்போ இந்த ஆட்சியை அகற்றலான்ற முடிவுக்கு வரும்போது இந்த 3வது மாற்று அணியை உருவாக்குறதுல ஜெயலலிதா கிளவராக வேலை பார்த்தாங்க. கிளவராக வேலை பார்த்து நீ ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. ஜஸ்ட் ஒரு 1.5% தானே ஆட்சியை இழந்தது. அப்போ அந்த வேலையை பார்த்தாங்க. அதே மாதிரி நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இருந்த அரசியல் சூழல் வேற ராஜா. இப்போ அப்படி இல்லை. இப்போ நாங்கள் வந்து உங்களை ரெடி டு ஓட விடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்போ ஜெயலலிதா கொஞ்சம் மூளை இருந்துச்சு, ஏதோ வேலை செஞ்சுது. நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு அது தேடணும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படி தேடினாலும் அவர் கிடைக்காது. அது இருந்தால் தானே. அப்போ இவர் அதை நம்பி வந்துட்டார். நம்பி நம்ம கூட வருவாங்கன்னு நினச்சாங்க. கடைசியில் பார்த்தா நாளைக்கு எஸ்ஏசி தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தா அவரும் கூட்டணிக்கு வருவார். அப்படி வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை இது ஒன்று வந்து இப்படி ஒரு பேச்சு வருது. நீங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளால் போயிட்டேன்னா நம்பிக்கை உடஞ்சிரும், நெடுநாள் திட்டத்திற்கு வந்து அது பெரிய பாதிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளாலே பலரும் பேசுகிறதாக அப்படி ஒன்று அங்கே 2 டீம் இருக்கு. ஒன்று விஜய் ஒரு ஃபோர்ஸ், விஜய் ஒரு ஆபத் பாந்தவர், மாற்றத்தை கொடுப்பார், ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு நம்பி போன டீம். இதுக்குள்ள நிறைய உதிரிகளாக இருக்கு. டைரக்டா அதிமுகனாலேயோ திமுகனாலேயோ இல்லை நாம் தமிழர்னாலேயோ பாதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படியே பெறுவார். ஏன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் கூட்டமா இருக்குது. ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குல்ல, இது ஒரு எம்எல்எம் ஆஃபீஸு, நான் எப்படி ஒரே நாளில் உங்க எல்லார்ட்டையும் 1000 ரூபா கொடுத்து பணக்காரனானோ அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து நீங்கள் வேற யார்ட்டையாவது 1000 ரூபா கொடுத்து வாங்கிடுங்க. அந்த மாதிரி இது ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ், எம்எல்எம். இந்த எம்எல்எம்க்கு ஃபவுண்டர் வந்து புசி ஆனந்த். ஆனால் இப்போ 1 கோடி ரூபா கேட்குறோம். 1 கோடியா? மீதி 2 கோடிக்கு எங்கே போகிற? 3 கோடி. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட புசி ஆனந்த் 3 கோடி கேட்குறாரு சீட்டுக்கு. கேட்டுட்டு சரிங்க அப்போ சீட்டு கொடுப்பீங்களா,
சீட்டெல்லாம் கொடுக்க முடியாதுமா, அது ஏற்கனவே டிமாண்டான தொகுதி, அது திடீர்னு வேற யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா. சரி அப்போ சீட்டு கொடுக்கல, அந்த பணத்தை திரும்ப. ஐயோ கோயிலுக்கு போட்ட காசுமா இது, கட்சி நிதி கொடுத்துட்டு எப்படிமா நீ என்ன கேட்ப அப்படின்ட்டு இருக்காரு. 2 கோடி புசியானதுக்கு 1 கோடி நம்ம கட்சி நிதிக்கு. சரி, அதனால விட்ட காசு வராது, ஒரு லக்கில் வேணா வாங்கிக்கலாம். இல்லை இது வந்து தொழிலா பண்ணுறேன். இல்லை, இந்த அமௌண்ட்டை வந்து இழக்கிறதுக்கு அதிமுகவில் கூட இழக்கலாம், திமுகவில் கூட இழக்கலாம், ஏதோ ஒரு வகையில் பாஜகவிட்ட கூட இழக்கலாம். ஒரு வெறுப்பையும் ஓட்டு இழக்கணும்.